இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பை, அவருடைய மாட்சிமிகு அந்த உயிர்ப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற இந்த நாளில் இன்றைய வார்த்தை வழிபாடும் தூய கன்னிமரியாளுக்கு நவநாள் எடுத்து கொண்டாடுகின்ற இந்த நாளில் உடனிருப்பின் அன்னை என்று சிந்தித்து பார்க்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த தூய கன்னிமரியாளுடைய உடனிருப்பை பற்றி சிந்திப்பதற்கு முன்பாக இந்த உயிர்ப்பின் காலம் நமக்கு கொடுக்கிற உன்னத அழைப்பை சற்று சிந்தித்தால், தாய்மரியினுடைய உடனிருப்பு எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒரு பெரும் மாற்றத்திற்கு கொண்டு வருகின்றது என்பதை உணர்ந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். சற்று சிந்தித்து பாருங்கள். இயேசு ஆண்டவருடைய இந்த பாடுகளை 40 நாட்கள் தியானித்து இறுதியில் ஒரு வாரம் நாம் புனித வாரம் என்று சொல்லி கொண்டாடுகின்றோம். ஏன் அந்த ஒரு வாரம் மட்டும் மற்ற எல்லா வாரங்களிலிருந்து சற்று மாறுபட்டு இருக்கின்றது, புனித வாரம் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் என்றால், படைப்பின் தொடக்கத்திற்கு நாம் சென்று சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. யாவே இறைவன் தந்தை கடவுள் 6 நாட்கள் தன்னுடைய படைப்பு வேலைகளை செய்கின்றார். 6 நாட்கள் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றையும் படைத்து 7வது நாளை புனிதப்படுத்தி ஓய்ந்திருக்கின்றார். அது ஆண்டவருடைய நாள் என்று சொல்லப்படுகின்றது. அது ஆண்டவருக்கு புனிதமான நாளாக இருக்கின்றது. எனவே தான் ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் கடன் திரு நாட்கள் என்று சொல்லுகிறோம், கடவுளுடைய நாள் என்று சொல்லுகின்றோம். அவருடைய படைப்பு செயலின் இறுதி நாளில் ஓய்வெடுக்கின்றார். அதுபோல இயேசு ஆண்டவர் தன்னுடைய மீட்பின் பணிகளை நிறைவு செய்த அந்த கடைசி கட்டமாக இருக்கின்றது, நிறைவின் காலமாக இருக்கின்றது. எருசலேம் ஆலயத்தில் நுழைந்ததிலிருந்து அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழும் வரை அந்த 7 நாட்கள் புனித நாட்களாக கருதப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் புனிதமான நாள், ஒவ்வொரு நேரமும் புனிதமான நேரம், ஒவ்வொரு நொடி பொழுதும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற கொடை என்பதை உணர்ந்து கொள்ள, ஒவ்வொரு மணித்துளிகளையும் கடவுள் அவருடைய இரத்தத்தை சிந்தி புனிதப்படுத்தி இருக்கின்றார். அவருடைய இரத்தத்தால் அந்த நாட்களை, நேரங்களை அவர் புனிதப்படுத்தியிருக்கிறார் என்ற மகத்தான உண்மையை நாம் இதில் புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது, இயேசுடைய உயிர்ப்புக்கு அடுத்து ஒரு வாரம் நாம் பெருவிழா நாட்களாக கொண்டாடுகிறோம். இந்த உயிர்ப்பின் மகிழ்ச்சியை, இந்த உயிர்ப்பின் உன்னதத்தை உணர்ந்தவர்களாய் நாம் வாழ இந்த ஒரு வார காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம், யாவே இறைவன் இந்த மோய்சனுக்கு காட்சி கொடுத்த பொழுது இப்படி சொல்லுகின்றார், நான் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள். அன்புக்குரியவர்களே, இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லோரும் இறந்து போனார்கள். நம் கடவுள் இறந்தவரின் கடவுளா என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அவர் வாழ்கின்றவர்களின் கடவுள், அவர் வாழ்வின் ஊற்றாக இருக்கின்ற கடவுள். இந்த ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு நம்பிக்கையினால் உயிர்த்தெழுந்து இறைவனுடைய சந்நிதியில் இருக்கின்றார்கள். வாழ்வோரின் கடவுளாக நம்முடைய கடவுள் இருக்கின்றார் என்ற உறுதிப்பாட்டினை நமக்கு கொடுக்கின்றது. மீண்டும் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உயிர்ப்பு நமக்கு என்ன கொடுக்கின்றது? இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பில் நாம் பார்க்கின்றோம், தூய கன்னிமரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லுகின்ற அந்த நிகழ்வில் இம்மானுவேல் என்று அறிவிக்கப்படுகின்றார். அதாவது இம்மானுவேல் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு, இம்மானுவேல் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு இன்னொரு இம்மானுவேலை நமக்கு கொடுக்கின்றது. மீண்டும் இயேசு உயிர்த்தெழுந்து இம்மானுவேல் என்று சொல்லுகின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசுடைய உயிர்ப்பு அவருடைய உடனிருப்பை நமக்கு வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. இயேசு எதற்காக உயிர்த்தெழுந்தார்? சாவின் மீது அவருக்கு இருந்த அச்சத்தாலா, அல்லது இறந்தவராகவே இருக்கக்கூடாது என்பதற்காகவா? மாறாக அவர் உயிர்த்தெழுந்தது மீண்டும் நம்மோடு இருப்பதற்காக, மீண்டும் நம்முடன் வாழ்வதற்காக, உடனிருக்கும் கடவுளாக அவர் இருப்பதற்காக. இயேசு சொல்லுகின்றார், இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன். இயேசு உயிர்த்தெழுந்து யாரோடு இருக்கின்றார்? சற்று சிந்தித்து பாருங்கள். தன்னை மும்முறை மறுதளித்த பேதுருவோடு இருக்க அவர் ஆசை கொள்ளுகின்றார். தன்னை விட்டு ஓடி சென்ற சீடர்களோடு அவர் இருக்க ஆசை கொள்ளுகின்றார். தன்னை மறுதளித்து தன்னை காயப்படுத்தியவர்களோடு அவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசை கொள்ளுகின்றார். தன்னை அடித்து குத்துயிரும் கொலையுயிருமாய் சிலுவையிலே தொங்கவிட்டவர்களோடு அவர் மீண்டும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசை கொள்ளுகின்றார். இன்றைக்கு நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த இயேசு, இந்த இறைமகன், 2ஆம் ஆளாகிய கடவுள் நம்மோடு இருக்க ஆசை கொள்ளுகின்றார். இயேசு இறுதி ராவுணவின் பொழுது இப்படி சொல்லுகின்றார், இது என்னுடைய உடல்,
இது என்னுடைய இரத்தம், இதை உண்ணுங்கள், இதை பருகுங்கள் என்று சொல்லி அவருடைய அளப்பரிய அன்பை, ஆசையை, விருப்பத்தை அவர் வெளிப்படுத்துவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த இயேசு தம் அன்பு அன்னையை பார்த்து இதோவும் தாய், இதோவும் அன்னை என்று சொல்லி தன் சீடரிடமும் தன் தாயையும் தன் தாயிடம் தன் சீடர்களையும் ஒப்படைக்கின்றார். உடன் இருக்கும் அன்னையை நமக்கு கொடுக்கின்றார். இதோ நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டுவிட மாட்டேன், தகுந்த துணையாளரை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி தூய ஆவியானவர் என்னும் துணையாளரை நமக்கு தருவதாக வாக்களித்தார். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் கூட நாம் தவித்து விடக்கூடாது, நாம் தனிமையாக இருந்து விடக்கூடாது என்பதற்காக தன் அன்னையை நமக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கின்றார். உடனிருக்கும் அன்னையாக, உடன் நடக்கும் அன்னையாக. திருவிவிலியத்தில் மிக சொற்பமான இடங்களில் தான் இந்த கன்னிமரியாளுடைய உடனிருப்பை, இந்த கன்னிமரியாளுடைய துணையை பற்றி பேசுகின்றது. ஆனால் ஒரு சில இடங்களாக இருந்தாலும் கூட தூய கன்னிமரியாள் எவ்வளவுக்கு நம் மீது அன்பாய் இருக்கின்றார், எவ்வளவுக்கு நமக்கு இறை கொடையை கொடுக்கின்றவராக இருக்கின்றார், எவ்வளவுக்கு கடவுளுடைய இரக்கத்தை நம்மோடு பகிர்கின்றவராக இருக்கின்றார் என்பதை அந்த ஒரு சில நிகழ்வுகள் நமக்கு எடுத்து கூறுகின்றது. முதலாவதாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், தூய கன்னிமரியாள் இந்த கானாவூர் திருமணத்தில் ரசம் தீர்ந்த நிலையில், துயருற்ற நிலையில், தேவையில் இருக்கின்றவர்களுக்கு உடன் இருக்கக்கூடிய அன்னையாக அவர் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஓடி சென்று தன் மகனிடத்தில், மகனே ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லி அந்த தேவையில் இருக்கும் குடும்பத்தின் ஒரு அங்கத்தினராக தன்னை பிரதிபலித்துகின்றார். அவருடைய தேவையை நிறைவு செய்கின்ற அன்னையாக, அவருடைய பற்றாக்குறையில் அவர்களுக்கு நிறைவளிக்கின்ற அன்னையாக அவருடைய உடன் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கன்னிமரியாள் கருவுற்றிருந்த நிலையில் கூட எலிசபெத்து கருவுற்றிருக்கிறார் என்று அறிந்தவுடன் தன் சுமைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு தன் உறவினருக்கு உதவி செய்ய ஓடோடி செல்லுகின்றார். தேவையில் இருக்கின்றவர்களுக்கு அருகில் இருந்து ஆறுதல் அளித்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அன்னையாக அவர் இருக்கின்றார். தன் மகன் சிலுவையை சுமந்து கொண்டு தன் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற செல்லும் பொழுது அவர் அருகில் சென்று ஆறுதல் கொடுக்கக்கூடிய அன்னையாக இருக்கின்றார். சிலுவையில் தன் மகன் உயிரை துறக்கும் பொழுது கூட அவர் பக்கத்தில் நின்று பக்குவமாய் அவருடைய அன்னைக்குரிய அன்பை, அவருடைய உடனிருப்பின் ஸ்பரிசத்தை தன் மகனுக்கு கொடுத்து ஆறுதல் அளிக்கக்கூடிய அன்னையாக இருக்கின்றார். தன் மகனை மறுதளித்து அவரை வேண்டாம் என்று உதறி சென்று ஓடிவிட்ட சீடர்களை ஒன்று திரட்டி மேல் வீட்டு அறையில் அவர்களை ஜெபிக்க தூண்டுகின்றார். இறைவனுடைய விருப்பத்தை, இறைவனுடைய இதய ஆவலை நிறைவேற்ற அவர் கட்டிய திரு அவைக்கு காவலாளியாய், அவர் கட்டிய திரு அவைக்கு அன்னையாய் அவர் தன் அன்பு சீடர்களை ஒன்று திரட்டி ஜெபித்து தூய ஆவியானவராம் துணையாளரை அவருக்கு பரிசாய் கொடுக்க உடன் இருக்கின்ற அன்னையாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இப்படி ஒரு மகத்தான அன்னையை, இப்படி ஒரு மகத்தான அருட்கொடையை இறைவனின் கரங்களில் இருந்து நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த அன்னை நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? இந்த அன்னை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்பது என்ன? இந்த அன்னை நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நாம் எல்லோரும் ஆனந்தமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், நாம் எல்லோரும் ஒருவர் அடுத்தவருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். படைப்பின் தொடக்கத்தில் பாருங்கள், ஆதாம் தனக்கு தகுந்த துணை இல்லாமல் இருப்பதை கண்ட இறைவன் அவனுக்கு ஒரு தகுந்த துணையை, ஒரு பெண்ணை உருவாக்கி கொடுக்கின்றார். அவர் மகிழ்ச்சி உறுகின்றார். அவர் அந்த பெண்ணை பார்த்து இப்படி சொல்லுகின்றார், இவர் என் எலும்பின் எலும்பு, என் சதையின் சதை என்று சொல்லி. தூய கன்னிமரியாள் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது இப்படி சொல்லியிருப்பார், இவர் என் எலும்பின் எலும்பு, என் தசையின் தசை. அந்த கன்னிமரியாள் அந்த உயிர்ப்பின் ஊற்றை, உன்னதத்தின் கொடையை தன் கருவிலும் தன் உள்ளத்திலும் சுமந்து இன்றும் நமக்கு கொடுப்பவராக இருக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், என் உடலை உண்டு என் இரத்தத்தை பருகிறவன் என்றும் சாக மாட்டான். என் உடல் உண்மையான உணவு, என் இரத்தம் உண்மையான பானம். இந்த உடலையும் இந்த இரத்தத்தையும் உடனிருப்பின் அடையாளமாக, நம் ஒவ்வொருவர் மீதும் அவருக்கு இருக்கக்கூடிய தாகத்தின் அடையாளமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், தூய பவுல் அடியாருடைய அந்த மனமாற்ற நிகழ்வு. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை, கிறிஸ்தவர்களை துன்புறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு, தான் நினைப்பது சரி என்ற எண்ணத்தோடு தமஸ்கு நகரம் சென்றவரை தடுத்தாட்கொண்டு
என்னை ஏன் துன்புறுத்துகிறாய் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் கேட்கின்றார். பார்வையற்றவராய் அவர் தமஸ்கு செல்லுகின்றார். அப்பொழுது அனனியாவுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்து தமஸ்குவில் இருக்கக்கூடிய இந்த சவுலை திருமுழுக்கு கொடுத்து அவருக்கு சாட்சியாக மாற்ற உடனிருப்பாக இருக்க இந்த அனனியாவை அவர் அனுப்பி வைப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்துவத்தை வெறுத்து கிறிஸ்துவுக்கு எதிராக வாழ விரும்பிய ஒருவர் கிறிஸ்துவுக்காக பல பாடுகளை, பல துன்பங்களை, பல்வேறு வேதனைகளை அவர் அனுபவித்தார். தூய கன்னிமரியாள் கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுத்து தன் வாழ்நாளில் பல்வேறு துன்பங்களை, இன்னல்களை, வேதனைகளை, தனிமையை, துயரத்தை அவர் அனுபவித்தாலும் கூட இறை விருப்பத்தை தன் மனதில் இருத்தியதால் இன்றைக்கு அவர் எல்லாராலும் போற்றப்படுகின்றார். புனித பவுலடியார் இறை விருப்பத்தை ஏற்றுக்கொண்டதால் அவருடைய கண்களில் இருந்த செதில்கள் போன்ற தடை கீழே விழுந்து அவர் பார்வை பெறுகின்றார், அவர் நலமடைகின்றார். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் இந்த தூய கன்னிமரியால் கொடுக்கின்ற அழைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இறை விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். இறைவனுடைய திட்டத்திற்கு நாம் நம்மையே கொடுக்க வேண்டும். கன்னிமரியால் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னை தகனப்பலியாக்கினார். இன்று இந்த புனித பவுலடியார், சவுலாக வாழ்ந்த பவுல் தன்னை மாற்றி கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள இந்த உலகம் அனைத்தையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று சொன்னார். புனித பேதுரு இந்த கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள நான் தகுதியற்றவன் என்பதை உணர்ந்து மனம் கசிந்து அழுததால் அவர் திரு அவையினுடைய தலைவரானார். இன்றைக்கு இந்த கன்னிமரியினுடைய வல்லமையான பரிந்துரையை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் கொடுத்த ஒரே ஒரு கட்டளை, அவர் உங்களுக்கு சொன்னதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள். இறைவன் நமக்கு சொன்னதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்பதே இந்த இறை அன்னையினுடைய விருப்பமாக இருக்கின்றது. சற்று சிந்தித்து பார்ப்போம். மேல் வீட்டு அறையில் அவர்கள் அனைவரையும் கூட்டிச் சேர்த்து அவர்களை ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க அழைக்கின்றார். இயேசு ஆண்டவர் சொல்லுகின்றார், எங்கே 2-3 பெயர்கள் என் பெயரால் கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன். தமஸ்கு நகரம் நோக்கி நடந்த 2 சீடர்கள் இயேசுவை பற்றி பேசுகிறார்கள், அங்கே இயேசு இருக்கின்றார். மேல் வீட்டு அறையில் சீடர்கள் கூடியிருக்கிறார்கள், அங்கே இறைமகன் இயேசு வருகின்றார். இயேசுவை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டு பாதையில் செல்லுகின்றார்கள். இயேசு அவர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். இன்றைக்கு தூய கன்னிமரியால் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு உந்துதலை கொடுக்கின்றார். கிறிஸ்துவை பற்றி பேச, கிறிஸ்துவின் விருப்பங்களை நிறைவேற்ற, கிறிஸ்துவுக்காக வாழ. தூய கன்னிமரியால் எல்லாவற்றையும் இறை விருப்பத்திற்காக கையளித்தார். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன் விருப்பங்களை அனைத்தும் துறந்தார். எல்லாவற்றுக்கும் மேலான பரிசை பெற்றுக்கொண்டார். இறைவனுக்கு அன்னையானார், திரு அவைக்கு தாயானார். இந்த அகில உலகிற்கும் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டார். ஆனால் இன்று வரை தன் மகனை மையப்படுத்திய ஒரு வாழ்வாக கன்னிமரியால் தாட்சியின் புகலிடமாக இருக்கின்றார். தன்னுடைய உடனிருப்பால் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் கொடுக்கின்றார். அவர் சென்ற இடங்களில் எல்லாம் இயேசு நன்மை செய்தது போல நன்மை செய்யக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் இந்த அன்னையின் பாதுகாவலை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் மற்றவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், உதவியாக இருக்க வேண்டும். துயரத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும், தனிமையில் இருக்கின்றவர்களுக்கு உடன் இருக்க வேண்டும். தூய கன்னிமரியாளைப் போல பிறர் நம்மிடத்தில் கேட்க விருப்பமில்லாத சூழ்நிலையில் இருந்த பொழுது கூட, கேட்காத நிலையில் இருந்தபோது கூட ஓடிச் சென்று உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் இயேசு ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார், இறுதி தீர்வின் பொழுது நல்லவரையும் தீயவரையும் பிரித்து நல்லவர்களை பார்த்து இப்படி சொல்லுவார், நான் பசியாக இருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், தண்ணீர் கொடுத்தீர்கள். ஆடை என்றிருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். அணியாக இருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், நீங்கள் என்னை தேடி வந்தீர்கள் என்று சொல்லி தூய கன்னிமரியால் இப்படிப்பட்ட இரக்க செயல்கள் செய்கின்றவர்களோடு உடனிருந்து ஆறுதல் அளித்து தன் மகனுடைய கரங்களில் நம்மை கொண்டு சேர்க்கும் வரை நமக்கு பரிந்துரைக்கின்றவராக உடனிருக்கின்றவராக இருக்கின்றார். நாமும் நம்மால் முடிந்த நன்மைகளை செய்வோம். பிறருடைய துயரங்களை பெரிதுபடுத்தாது, பிறருடைய துயரங்களில் உடனிருக்கின்றவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வோம். அப்பொழுது கன்னிமரியாளுடைய உடனிருப்பு இறுதி நாளில் நமக்கு கிடைக்கும். இந்த உலக வாழ்க்கையை நாம் முடிக்கும் பொழுது தூய கன்னிமரியால் எப்படி இயேசுவோடு இருந்தாரோ அதுபோல நம்மோடு இருந்து நமக்கு ஆறுதல் அளிப்பார். இறைத்தந்தையின் கரங்களில் நம் ஆன்மாக்களை, நம் வாழ்க்கையை கொண்டு போய் சேர்ப்பார். எனவே நன்மை செய்வோம், நம் அன்னையின் பாதையில் நாம் நடப்போம், நல்லவர்களாய் வாழ்வோம். அப்பொழுது உடனிருக்கும் அன்னை உறுதுணையாய் ஒவ்வொரு நாளும் நம்மோடு உடன் நடப்பார் என்பதில் ஐயமில்லை.